இருப்பதற்கு இடமில்லாத காரணத்தினாலும் வசிப்பதற்கு வீடுகள் இல்லாத காரணங்களினால் அவர்கள் மீள அவர்கள் இருந்த முகாம்களுக்கு சென்றிருக்கிறார்கள். எனவே நாங்கள் தற்பொழுது நீண்ட காலமாக வந்து கஷ்டங்களோடு துன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய அவசர தேவைகளை வீடமைப்பு பிரச்சினை, பாடசாலை பிரச்சினை, பாதைகள், இன்னொரு அத்தியாவசிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை இன்றைய இந்த கூட்டத்திலே அரசாங்க அதிபர் வேதநாயகம் அவர்கள் உட்பட அரசு அதிகாரிகள், அதே போல அந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் மீள்குடியேறிய பள்ளி நிர்வாகங்களைச் சேர்ந்த அமைப்புகளை சார்ந்த முன்னாள் மக்கள் பிரதிநிதிகள் எல்லோருமாக சேர்ந்து கலந்துரையாடி அதற்கான ஆக்கப்பூர்வமான முடிவுகளும் அதற்கான ஒதுக்கீடுகளும் இந்த வருட நிதி ஒதுக்கீட்டிலே செய்யப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த வருஷம் நாங்கள் என்னென்ன பிரச்சனைகளை சொன்னார்களோ அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வுகள் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடத்துக்குள்ளே பெற்றுக் கொடுத்து அவர்களுடைய மீள்குடியேற்றத்தை துரிதப்படுத்துவதற்கும் தேசிய மீலாது நபியை இந்த வருடம் யாழ்ப்பாணத்திலே நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் முடிவெடுத்திருக்கின்றது. அதற்கான ஏற்பாட்டை அமைச்சர் முஸ்லிம் சமய விவகார அமைச்சர் ஹலீம் அவர்கள் அறிவித்திருக்கிறார். எனவே மிக விரைவிலே ஒரு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு அந்த தேசிய மீலாத் விழாவின் ஊடாக பல பணிகளை இந்த மக்களுடைய நீண்டகால தேவைகளுக்கு, குறிப்பாக வீடமைப்பு பிரச்சினை, காணி பிரச்சனைகள் உட்பட அவர்களுடைய மத ஸ்தாபனங்கள், பாடசாலை, பொது கட்டிடங்கள், கலாச்சார மன்றம் போன்ற பல தேவைகளுக்கான தீர்வுகள் அதனூடாக நிறைவேற்றிக் கொடுக்க ஆவணம் செய்யப்படும். நிலக்கட்டுப்பாடு